வெறிநாய் கடியால் ராபிஸ் தொற்று நோயால் மக்கள் எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து இதை வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த வெறிநாய் கடி வந்து உயிரிழக்க செய்கிற ரொம்ப பயங்கரமான நோய். இது வந்து நரம்பு வழியாக மூளைக்கு செல்லும். ஹைட்ரோபோபியா நீரை கண்டு பயப்படுவாங்க. இது வந்து இதோட ஒரு அறிகுறியாகும். இந்த நோய் வந்துச்சுன்னா 2 நாள்லேருந்து 2 வாரங்களில் இந்த நோய் தெரியும். ஒரு சில நேரங்களில் 12 வருடங்கள் கூட ஆகும். 2 வருடங்கள் கூட ஆகும். இதோட அறிகுறிகள் தெரியும். தடுப்பு மற்றும் சிகிச்சை. ராபிஸ் நோய் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். குரங்கு, பூனை, நாய், முயல் இந்த மாதிரி ஒரு சில விலங்குகள் கடிக்கும்போது அவங்களோட வைரஸ்லேருந்து ஒரு வைரஸ் மூலமாக பரவ முடியும். அவங்களோட நரம்புகளில் பிறகு மூளைக்கு போகும். அதனால் அறிகுறிகள் தெரியறதுனாலே தடுப்பூசி போடணும். விஷி ராபிஸை திரும்ப